வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே வனாலே எல்லாம் நீங்காலா வருத்தத்தோடு கழிப்பதுவே. வனாலே எல்லாம் நீங்காலா வருத்தத்தோடு கழிப்பதுவே. வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடமூட்டா உறவினரும். கட்டினம் வீடும் நிலம் பொருளும் கண்டிடமூட்டா உறவினரும். கூடவிட்டு உன்றாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நன்றாதே மயக்கிடுவே. அழகு மாயை நிலைத்திடாதே அதை நன்றாதே மயக்கிடுவே. மரணமோ நான் சந்திக்குமே மறவதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டே ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலப்பா சத்தமா அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூறி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூறி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. வேதத்திலிருந்து வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6:26 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நமக்கு பாவம் இனிமே என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அருமையான பகுதி வாழ் மக்களே, உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையிலே எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாளிலே இந்த பவனியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சுருக்கமாக நாங்கள் அறிவிக்க விரும்புகிறோம். இந்த நல்ல செய்தி என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்து
அண்ட சராசரங்களை படைத்தவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். தேவன் நம்மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் கடவுளை காட்டிலும் நம்மை நேசிக்கிற ஒருவரை நாம் காண முடியாது. அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனோ உன் தாயை உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். தகப்பன் தாயை காட்டிலும் நம்மை அவர் அதிகமாக நேசிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் அந்த கடவுள் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள கடவுள் தான் படைத்த மனிதனை பாவத்தினாலே அந்த மனிதனுடைய உறவை அவன் கடவுளிடத்திலிருந்து பிரித்து கொண்டதினாலே அவனை கடவுளோடு மறுபடியுமாக சேர்க்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளினார். காலை வெள்ளாட்டு கடாவினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். பாவம் தான் எல்லாத்துக்கும் வேறா இருக்குது. வியாதிக்கு, மரணத்துக்கு, நாம் அனுபவிக்கிற கஷ்ட நஷ்டங்களுக்கு, இந்த உலகத்துல நாம் காண்கிற பொல்லாத காரியங்களுக்கு எல்லாம் பாவம் தான் வேறா இருக்கு. ஆகவே இந்த பாவத்தை ஒழிக்கலன்னா நாம் விடுதலை அடைய முடியாது, நாம் சுகம் அடைய முடியாது, நாம் நிம்மதி பெற முடியாது. இந்த பாவத்தை ஒழிக்கவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். ஏமா அவர் மரிக்கணும்? ஏன்னா பாவிகளாகிய நாம் நமக்காக மரிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த கடவுள் நமக்காக மரித்ததினாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பினால் மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். இந்த ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை குறித்து மேலும் அறிய விரும்பினார், இயேசு கிறிஸ்து பற்றி இன்னும் அதிகமாக விரும்பிங்கன்னா இந்த கோட்டஸ் பக்கத்தில் இருக்கிற பிளெஸிங் சர்ச் முதலா இல்லை, நாங்கள் ஆராதிக்க உங்களுக்காக ஜெபம் பண்ண நாங்கள் ஆசையாக இருக்கோம். உங்களுக்கு எது பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விடுதலை வேணும்னா நீங்கள் சபைக்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் இலவசமாக ஜெபிக்க ஆசையாக இருக்கிறோம். என் கூட தொடர்ந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆமாம். இறக்கம் தகப்பனே, இந்த ஆண்டவரே முதல் சுவிசேஷ வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கிரியை செய்து தேவரீர் அவர்கள் மனம் திரும்பவும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவும், கர்த்தர் பிள்ளைகளாய் மாறவும், கர்த்தர் தாமே முதல் வார்த்தைகள் அவர்களை கிரியை செய்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்தவர்களை காத்துக்கொள்ளும், கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். நீ உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நமக்கு பாவம் இல்லை என்போமாக நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்பெறுவான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க வாலிபம் பெரியவங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்போ நாங்கள் வந்துக்கிற காரணம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தையை பவனியாக அறிவிக்கிறோம். இதில் என்னென்னா மனம் திரும்பணும். முதல்ல நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோன்ட்டு நம்மளுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாவங்களை நம்ம வெளி தோட்டத்தில் நல்ல மாரி இருக்கலாம், ஆனால் உள்ளே எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த விதமான பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட நீங்கள் கேளுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவன் தான் தன் சொந்த குமாரனையே பூமியில் அனுப்பிச்சு உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கெல்லாம் அவரை சிலுவையில் சுமக்க வச்சாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் அவருக்கு சுமந்துருக்காங்க. நம்ம பாவம் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு நாளும் யோசித்து நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்களன்னா போதும். அவர் எல்லா ரத்தத்திலாம் அவர் சொந்த ரத்தத்தினால உங்களை எல்லாம் கழுவி பாவத்திலேருந்து ஒரு விமோச்சனம் கொடுப்பாரு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நடந்திருக்கு எல்லாமே. ஆனால் நியூஸில் சேட்டு இதில் யூடியூப்பில் எல்லாம் கேட்குறோம், ட்ரை பண்ணுறோம். ஆனால் இதே போல் இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக நம்பணும். மெயின் இது காரணம் என்னன்னா நம்பிக்கை தான். இது போல் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வார்த்தை உண்மை தான் நம்பி நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகும். சார்ட் அவுட் ஆகலைன்னா நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் சர்ச் இருக்குது, அங்கே வாங்க, அது எக்ஸ்பிளேஷன் நாங்கள் தரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட அருமையான இந்த பகுதி வாழ் மக்களுடைய இருதயத்தில் உடைய வசனம் கிரியை செய்து உடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்தி பாவத்தை ரட்சிக்கிற உம்மீது அவர்கள் விசுவாசம் கொள்ளத்தக்கதாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே.
வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதே ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் அப்பா வந்து பெயிண்டிங் மேஸ்திரி. எங்கள் அப்பா கிட்ட ஒரு 50 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த மே மாதம்னா அந்த நெருப்பு மெரிப்பார், கூழ் ஊற்றுவோம், அப்புறம் அளவு குத்துவார், தேர்லாம் இழுப்போம். இந்த மாதிரி பயங்கரமாக நாங்கள் விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ ஒரு ரெட்டேரியில் வந்து 2000 ஒரு வீடு வாங்கினாங்க. அப்போலாம் நாங்கள் சின்ன சின்ன பசங்க. அந்த வீடு போய் ஒரு 5 மாதம் தான் அங்கே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அது எங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலாக போனோம். அது நல்லாவே ஆகலை. அப்புறம் பார்த்தா அது எங்களுக்கு யாரோ எதுவும் செய்வினையோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அந்த வீட்டோட நைட்டாக நாங்கள் பயந்து அடிச்சுட்டு எல்லாரும் ஒரு பொருள் கூட எடுக்கல. வீடு ஃபுல்லாக அவ்வளோ பொருள் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். எவ்வளோ மந்திரவாதிக்கிட்ட எங்கள் வீட்டோட பத்திரத்தெல்லாம் வச்சு அடமானம் வச்சு எவ்வளோ மந்திரவாதி அங்கங்கே யார் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் எல்லா இடத்துக்குமே போனோம். எங்கேயுமே எங்களுக்கு சரியாகலை. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மூலியமாக நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முழு பரிபூர்ண விடுதலை ஏசப்பா கொடுத்தாரு. அதன் மூலியமாக எங்கள் குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இன்னமும் 25 வருஷம் ஆகுது. நல்லா இருக்கு. குடும்பத்தோடு நல்லாயிருக்கும். ஊழியமாக குடும்பத்தோடு நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் என் குடும்பத்தை வந்து ரொம்ப சாட்சியாக வச்சதுக்காக கர்த்தருக்கு கோடான நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆண்டவரே, இந்த கேட்ட சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அந்த குடும்பத்திலே தேவரீர் உமது வார்த்தையை கேட்டது மூலமாக கிரியை செய்து அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே சாட்சியை கேட்ட இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு நீர் பேசும். சாட்சி மூலமாக கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அந்த வசனத்தை வாசிக்கும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் இந்த மக்களோட கிரியை செய்து தேவனே இயேசு கிறிஸ்துவே தெய்வம், அவர் ஒருவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் அவர் பிள்ளைகளாய் மாறவும் பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருகிலே உள்ள போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் பிளெஸிங் சர்ச் என்று நாங்கள் ஒன்று இருக்கிறோம். அங்கே வந்தீங்களா அனைத்து போதகர்கள் உங்களுக்கு அறிவுரைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷங்களையும் உங்களுடைய வாழ்க்கையின் இருக்கிற கட்டுகளையும் அறுக்க அவர்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ
ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா 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 இயேசு கிறிஸ்துவுக்கே ஓசன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா 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 நம்ம கூட இருக்கிறவருக்கு ஓசன்னா நம்மோடு இருக்கிறவருக்கு ஓசன்னா 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 இயேசு நல்லவர் ஓசன்னா இயேசு நல்லவர் ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா முன்னு பின்னும் சாலிம் நகர் சின்ன பால பாடினார் முன்னு பின்னும் சாலிம் நகர் சின்ன பால பாடினார் அன்று போல இந்த நாமம் அன்பாய் துதி பாடுவோம் அன்று போல இந்த நாமம் அன்பாய் துதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே ஓசன்னா பாடுவோம் இயேசுவே தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா 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 இயேசு கிறிஸ்துவுக்கே ஓசன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே ஓசன்னா பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கோம். இது என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி முன்னாடி அவர் பவனி வந்தார். பவனி வந்து நானே ஆட்டுக்குட்டி உங்களுக்காக ரத்தம் சிந்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம். கர்த்தர் தம் சகல பாவங்களையும் மன்னிப்பார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக மக்கள்கிட்ட அதாவது அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதோட ஒரு தடவை எங்கள் சபைக்கு வாங்க, வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆவலோடு இருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் சபைக்கு உங்களுடைய கஷ்டத்துக்காகவும் உங்களுடைய என்ன ப்ராப்ளமோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரேயர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆண்டவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். இங்கே போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, பிளெஸிங் சர்ச்ன்ற ஒரு ஆலயம் இருக்குது. அங்கே அனுபவம் வாய்ந்த போதகர்களுக்கும் உங்கள் உறவினர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளையும் அவர் அறுக்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிற ஆண்டவரே. எஸ்அப்பா, நீங்கள் ஆண்டவரே, எஸ்அப்பா பவனித்த நினைவு கூறும்படியாக நாங்கள் பிள்ளைகளாக கூடி ஆண்டவரே மகிழ்வுபடுத்த முடியாது திருப்பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதிக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீர் அப்பா சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே சூரிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் விடுதலை தர முடியும் என்று ஒவ்வொரு விசுவாசி கட்டத்தாமே கிருபை அவர்களுக்காக அப்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக ஒரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே நீ கிருபை செயல்படுத்த சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா ரட்சிக்கப்படியாக ஆண்டவரே நோக்கி நாம் பார்க்கிறோம். கட்டாக இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர்
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே குமாரன் வந்திருக்கிறார் என்றார். அருமையான வேல்நகர் வாழ் பகுதி மக்களே, உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவு கடந்து நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவில்லை. அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. இந்த உலகத்தின் அன்பு நிபந்தனை உள்ளது. தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் நம்மை ஒரு நிபந்தனையோடு நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம் என்று நேசிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவருடைய அன்பை நம்மேல் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பு நிமித்தமாக அவர் பரலோகத்தை துறந்து பூலோகத்திற்கு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவை மரத்தில் அவர் நமக்காக பாடுகள் பட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தினாலே நீங்கள் அனுபவிக்கிற சகல பாடுகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் இந்த இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல என்ன வசதி இருந்தாலும் என்ன செல்வம் இருந்தாலும் மனுஷன் நிம்மதியாக இருக்க விரும்புகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவரை பற்றி மேலும் அறிய விரும்பினால் நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற விரும்பினா இந்த வேல்நகர் பகுதியில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிளெஸிங் சர்ச் மதுரவாயில் என்ற சபை இருக்குது. அந்த சபையில் வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ண இலவசமாக நாங்கள் ஜெபம் பண்ண ஆசையாக இருக்கும். அநேக போதர்கள் இருக்காங்க, அநேக விசுவாசிகள் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆசையாக இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, இந்த வேல்நகர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டுகளினாலும் இருக்கிறவர்களை நீ விடுதலையாக்கப்படுற கிருபைக்காக ஜெபிக்கிறோம். 2000 ஆண்டுகள் முன்பாக எஸ்லேம் பகுதியில் நீ எப்படி ஊர்வலமாய் வந்து ஓசன்னா ஓசனா என்று சொல்லி கொண்டோம், அதே போல நாங்கள் அந்தப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கோம். அந்த ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கும்படியாய், பாவத்தின் விடுதலை ஆகும்படியாய், கடன் பிரச்சனையில் விடுதலை ஆகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லும்படியாய், ஒரு சாட்சி கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவள் கர்த்தருக்கு சித்தமானால் நீ சபைக்கு வரும்படியாய் நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். நீ தொடர்ந்து இந்த கூட்டத்தை ஆசிர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவரை என்று கரம் கொண்டு காத்தோம். இந்த பகுதியை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பிதா குமாரன் பசுத்தாவினால் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற தோடி கேட்குதே. இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற தோடி கேட்குதே. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எந்த நல்ல பொங்கி வருவதா. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எந்த நல்ல பொங்கி வருவதா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. ஓசன்னா பாடுவே இயேசுவே நாசரே, ஓசன்னா பாடுவே இயேசுவே நாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலினார் சின்ன பாலன் பாடினார், முன்னும் பின்னும் சாலினார் சின்ன பாலன் பாடினார். உன்னதத்தில் அவர் என்று மரசானவர். ஓசன்னா பாடுவோம் இயேசுவே நாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவே நாசரே. இடத்திலே தாவீது மைந்தனுக்கு
கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. அன்பாக பவனி வரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. சமாதானத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. உங்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. உங்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. நம் பாவங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. நம் பாவங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா. சமாதானத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. சமாதானத்தை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா உங்கள் ஓசன்னா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழக்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அன்பான எம்என்டிஏ பகுதி மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல் அளிக்கிறோம். நான் சிறுபிள்ளை முதல் வளர்ந்தது வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சாபங்கள், நிறைய கட்டுக்கள், வறுமையின் காலங்கள் நிறைய இருந்தது. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த காலங்களும் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆண்டவர் எங்களுக்கு உறுதுணையாகவும் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தூணாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறார். அந்த அன்பை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். அந்த ருசி பார்த்த அன்பை உங்களுக்கும் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக வருவது ராஜாவாக பவனி வரவில்லை. எந்த அதிகாரத்திற்காகவும் எந்த ஆளுகைக்காகவும் அவர் பவனியாக வரவில்லை. உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை அளிப்பதற்காகவும், உங்கள் பாவங்களை ரட்சிப்பதற்காகவும், உங்கள் வருத்தங்களை போக்குவதற்காகவும், உங்களுக்கு நித்திய வாழ்வை அளிப்பதற்காகவும் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் உயிருள்ளவராக வாசம் செய்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற எந்த மனிதர்களானாலும் அவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்க அவர் வாங்கியுள்ளார் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அன்பான தெய்வம். நீங்கள் அவரிடம் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் கோரிக்கைகளும் அவரிடம் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் அதை அறுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் நீங்கள் எங்கு தேடி சென்றாலும் சமாதானத்தின் ஆவியை பெற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பாருங்கள். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும், உங்களுக்கு வியாதிகள் வறுமைகள் இது எல்லாத்தையும் போக்கி ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தின் ஒரு தூணாக நின்று, உங்கள் குடும்பத்தின் ஒரு தலைவராக நின்று உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம், அதை அனுபவித்திருக்கிறோம். அதை தான் உங்களிடம் நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் இந்த சத்தத்தை கேட்டு யார் ஒருவன் என் கதவை திறக்கிறானோ அவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சின்ன ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டால் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களையும் உங்களுக்கு வெற்றியை தரவும், உங்கள் வாழ்க்கையை விடுதலை பெறவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் வேல் நகரில் உள்ள காவல் குடியிருப்பு பகுதியில் பக்கத்தில் உள்ள பிளஸிங் சர்ச், மதுரவாயல் பிளஸிங் சர்ச் உள்ளது. நீங்கள் அங்கு வந்தால் அனுபவம் வாய்ந்த போதகர்களும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உங்களுக்காக ஜெபம் பண்ணவும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணவும் நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறது. உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கிறது. நீங்கள் வந்து அனுபவித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து பாருங்கள். அன்பின் ஆண்டவரே, கேட்ட வசனங்கள் அருமையான பகுதி வாழ் மக்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து அவர்களுக்கு ஏற்பட்ட ரட்சிப்பை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கேட்கிறோம். நல்ல பிதாவே.
தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ வலகுரசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய மறுவாய் தருணம் இதுவே அலைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வருவாய் தருணம் இதுவே அலைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோ நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை தருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டே சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவ உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்துவானவர் வேதவாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயர்த்திருந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் நல்லவர். இந்த எம்முடைய வாழ் மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். வெற்றி பவானி கர்த்தர் உங்களுக்காக மரித்து எங்களுக்காகவும் மரித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நமக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ துக்கம் இருக்கலாம், எவ்வளோ வருத்தம் இருக்கலாம், ஆனாலும் எங்களை தேடி வாங்க. நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய துக்கங்கள் பாரங்கள் இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த துக்கங்கள் பாரங்கள் சந்தோஷமாக மாறினது. அதனால தான் நாங்கள் சந்தோஷத்தோடு இந்த பவனியோடு வரோம். அதே சந்தோஷத்தோடு நீங்கள் அனுபவிக்கணும்னா இங்கே 6வது பிளாக் கார்பரேஷன் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறத பிளெஸ்ஸிங் சர்ச் மதுரவாயில், அதில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணவும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களை வந்து அணுகினா உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஹோசன்னா, இயேசு ரட்சகருக்கு ஹோசன்னா, 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 உன்னதத்தில் ஹோசன்னா, உன்னதத்தில் ஹோசன்னா. அன்பின் ஆண்டவரே, உடைய பவனியை இந்த நாளிலே திருச்சபையாக மேற்கொள்ள நீர் எங்களுக்கு அளித்த இந்த தெய்வீக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் இன்னுமாய் பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து கேட்ட மக்கள் யாவருடைய இதயங்களில் நீர் கிரியை செய்யும். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.